ஐபேக் ரெஸ்டாரண்ட்ல வந்து ஏற்கனவே நாங்க வந்து டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணோம். எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு மோமோஸ் கம்பல்சரி வேணும். இது பார்த்தீங்கன்னா 2 லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சைஸை பார்க்கலாம். ஓகே, நான் 2 எடுத்துக்கிட்டேன். எடு போதும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருக்குது மோமோஸ். இந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. நான் ஒரு வேளை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இல்லை வேணாம், எனக்கு தான் இல்லை எடுத்து இல்லை, எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும் போதும். எனக்கு எப்போ வயிறு ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் பாஸ்தா பொழிஞ்சு தருவாங்க. வாட்ஸ்அப் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூக்கு தான் அங்க வந்திருக்கோம். ஏற்கனவே நாங்க ஐஸ்கிரீம் எடுத்திருந்தோம், அதே இடத்துக்கு தான். ஐபேக் ரெஸ்டாரண்ட்ல வந்து ஏற்கனவே நாங்க வந்து டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணோம். இந்த தடவை வந்து அவங்களுடைய ஃபுட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வந்திருக்கோம். அது போக வந்து இது வந்து ஃபுட் ரிவ்யூன்னு மட்டும் சொல்ல முடியாது, ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வீலாகனே சொல்லலாம். பிகாஸ் நாங்க உள்ளேயும் போய் காட்ட போறோம். மேக்கிங் பண்றத வந்து எங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நாங்க ஆர்டர் பண்ற ஃபுட்டை மட்டும் அவங்க மேக்கிங் வந்து வீடியோ எடுக்கலாம்னு இருக்காங்க. இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா BBQ இருக்கு, கிரில் இருக்கு, ஷவர்மா இருக்கு, சிக்கன் பிரியாணி, ஃபுல் அண்ட் ஃபுல் அரேபியா. எஸ், அதான் இது வந்து அரேபியன் ரெஸ்டாரண்ட் தான் இதனுடைய உண்மையான பேரே. ஸோ என்னோட மெயின் வீக்னஸே இதுதான். அரேபியன் ஃபுட்ஸ்னா நான் முதல்ல போய் சாப்பிடுவேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணா, நம்ம உள்ள போய் பார்ப்போம். ஸோ முதல்ல அவங்க இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்த்து ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம். போலாம் guys. ஓகே, மெனுவே பயங்கரமா இருக்கு. என்ன ஆர்டர் பண்ண போறேன்? எனக்கு தெரியல, ஆனா எனக்கு மோமோஸ் கம்பல்சரி வேணும். நான் ஆர்டர் பண்றேன், நீ என்னமோ அதுல கொஞ்சம் எடுத்துட்டா. Szechuan momos, drums of heaven, ஹரியானா garlic tikka. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஐபேக்கோட ஸ்பெஷல். இது சிக்கன் ரைஸ். இது ஸோ இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்கன் ரைஸ் வாவ், செம்மையா இருக்கு. எனக்கு அந்த ஸ்பைசிலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல சிக்கன்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க, ஃபுல் சாப் பண்ணிருக்காங்க. ஸ்பைசி எல்லாமே கரெக்டா இருக்கு, ரொம்ப அளவுக்கு மீறின ஸ்பைசியும் இல்லை. இது ஈவன் சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு சாப்பிடலாம். சார் எப்பயுமே ஸ்கூல்ல தான் சாப்பிடுவீங்களோ? நம்ம இப்போ என்ன ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா ஹரியானா கார்லிக் டிக்கா. இது எனக்கும் இது உனக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் டிக்கா போடு 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 போடு, செம்ம. என்னால அந்த ஜூஸி இதை ஃபீல் பண்ண முடியுது. நல்லா உள்ள எசன்ஸ் இறங்கிருக்கு. சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. சாப்பிடும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டேஸ்ட் இறங்குறது தெரியுது. நம்ம அடுத்து வந்து இப்போ ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் ட்ரை பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா 2 லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த சைஸை பார்க்கலாம். அந்த சைஸ் எடுத்துக்காங்க. இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவனாலே வந்து எவனோ ஒருத்தன் டம்மு 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 டம்முன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும் வானத்துல. நமக்கு அந்த ஃபீல் கொண்டு வந்துருங்க. சாப்பிட்டாலே ஒரு குத்தாட்டம் போடணும்னு. நல்ல ஸ்பைசி காய்ஸ், ஆனா அதுக்கேற்ற ஒரு ஃபீல் குட் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த மின்ட் லீவ்ஸ் அதோட டேஸ்ட் உள்ள தெரியுது. நார்மலாக வந்து நீங்கள் வந்து இந்த BBQ கிரில் இந்த மாதிரி சிக்கனில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஆயில் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் வெயிட்டே குறைக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணணும் காய்ஸ். இந்த வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் போகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் கொடுத்தா தான் வந்து அந்த எக்ஸஸ் ஃபேட் எல்லாமே வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து தான் என்னோட ஸ்பெஷல் டிஷ் மோமோஸ். இது பேர் மோமோஸா கைஸ்? விவேக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மோமோஸ் பிரதர்? செஷ்வான் நேம் எங்கே இருந்து எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட்ஸ்லேருந்து வந்தது அது. ஓகே, நான் 2 எடுத்துக்கிட்டேன். எடு போதும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருக்கு மோமோஸ். ஸோ தேங்க்யூ பிரதர். ஐ எம் ஏ மஹினிஸ் லவர்.
அதனால கொடுக்க மாட்டேன். நீ கேட்டாலும் கொடுக்க போடா. லிங்கேஷ்க்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் காண்டாகும் guys. அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா அசிங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு போடா 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 அப்படின்னு சொல்லிடுவாரு. ஹர்ட் பண்றாராமா. செம்மையா இருக்கு மோமோஸ். உள்ள ஜூஸியா இருக்கு. அந்த வெளியில இருக்க காரம் சூப்பரா இருக்கு. செஷ்வான்ல வந்து அந்த காரம் தான், அதை தான் வந்து செஷ்வான்ங்கிறாங்க. என்னால் அந்த செஷ்வான் கூட டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியுது. சிக்கன்ஸ்லாம் அப்படியே ஃபுல்லாக சாப் பண்ணி கொத்திருக்காங்க. நல்லா கொத்திட்டு அதுக்கப்புறம் கொத்தி ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் சுற்றி வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் லீஃப் போட்டிருக்காங்க. இந்த அவுட்டர் லேயரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. நான் ஒரு வேளை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இல்லை வேணாம் எனக்கு தான். இல்லை எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு போதும். எனக்கு எப்போ வயிறு ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் பாஸ்தா பொழிஞ்சு தருவாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த ஸ்பைசி வந்து ஸ்பைசி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் இன்னும் அந்த நாக்கை ஒட்டிக்கிட்டே இருக்கு. நீங்கள் பார்க்கலாம், அந்த சின்ன லேயர் தான் இருக்குது. உள்ளே வந்து அவ்வளோ தூரம் சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது நல்லா தெரியுது. சூப்பராக இருக்குது. அவ்வளோதானே முடிச்சிடுவோமா? ரோமாலி ரொட்டிலாம் இருக்குன்னாண்ட இதுக்கு மேலேயே சாப்பிட போகிறேன். சார் இவங்க மெனு கார்டு வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட ஐடியா அபவுட் தட். பாவம் சொல்லி விடுறேன்டா உனக்கு. ஏன்டா? நானே ஆக்சுவலாக மின்ட் லெமன் கேட்டேன், ஆனால் அவன் தூக்கிட்டான். நீ உனக்கு ப்ளூ தானே பிடிக்கும்? பரவாயில்ல, ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கேன், மேட்சிங். சரி ஓகே, இது ட்ரை பண்ணுவோம் guys. இது வந்து ப்ளூ லகுன்னு சொல்லுவாங்க. அது வந்து மின்ட் மொஜிட்டோ. அது புதினா, அந்த லெமன், அந்த மின்ட் டேஸ்ட் அப்படியே குப்புன்னு ஏறுது. நம்ம ட்ரை பண்ணுவோம் ப்ளூ லகூன். நான் எப்போ அந்த ப்ளூ லகூன் சாப்பிட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடல் பக்கத்தில் போய் இந்த ப்ரீஸ் அடிக்கும் பார்த்தீங்களா நம்மளுக்கு, அந்த ஒரு ஃபீல் வருது இது குடிக்கும் போது. அது காலையில் சென்னையில் வாக்கிங் போகிற மாதிரி மெரினால. ஸோ கைஸ், சாப்பாடு வந்து உண்மையிலே செம்மையாக இருக்குது. இந்த ஃபுட்டு நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஸ்பைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஸ்பைசி இல்லை, நார்மலாக இருக்குது. இங்கே வந்து கிட்ஸ் முதல் சாப்பிட்லாம் இங்கே. ஸோ என்ன தான் நீங்கள் ஸ்பைசியாவோ ஸ்பைசி இல்லாமையோ சாப்பிட்டாலும் கடைசி இந்த மாதிரி மொஜிட்டோ ட்ரிங்க் குடிக்காமல் கிளம்பிடுவீங்க. அது உண்மையிலே சூப்பராக இருக்குது. எனக்கு இங்கே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சர்வீஸ் பண்ணது வந்து அவ்வளோ கேரிங்காக பண்ணாங்க. சப்போஸ் நம்மளுக்கு தண்ணி காலியாக கூட உடனே வந்து ரீஃபில் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே செம்மையாக இருக்குது. ஏன்னா ஒரு ஹோட்டல் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் தான் பார்க்கணும், மெயினே கஸ்டமர்ஸ் தான். ஸோ அந்த விஷயத்துலலாம் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை guys. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே எங்கேயாச்சும் குப்பையாக இருக்கான்னு தெரியும், அந்த ஒரு விஷயத்தில் தப்பிச்சிட்டாங்க இவங்க. உண்மையிலே அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு இடம். இவங்க வந்து பார்ட்டி ஹாலும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பர்த்டே பார்ட்டிஸாக இருக்கட்டும், அடுத்து சப்ஸ்கிரைபர் பார்ட்டி, வாட் எவர். ஸோ அங்கே வச்சு கண்டிப்பாக ஒரு பார்ட்டி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இவங்க வந்து காம்போ ஆஃபர்ஸும் வச்சுருக்காங்க guys. பை எனி ஃபுல் சிக்கன் அண்ட் கெட் 1 ஷவர்மா. ஃபுல் சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு ஷவர்மா ஃப்ரீயாமா. பை 2 ஷவர்மா அண்ட் கெட் 1 ஷவர்மா ஃப்ரீ. அப்போ டோட்டலாக 2 ஷவர்மா 1 இலவசம். அதே மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இங்கே தாராளமாக வந்து 2 ஷவர்மா ஆர்டர் பண்ணுங்க. ஒருத்தருக்கு 1 ஷவர்மா கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நாங்கள் வயிறு ஃபுல் ஆகிட்டோம். அம்மா சாப்பாடு நல்லா ஃபுல்லு. போனோடனே தூங்கிட வேண்டியதான். எடிட்டிங் எப்போ ஆரம்பிப்போம்? பண்ணுவோம். ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் guys. முடியல, வீட்டில் போய் தூங்கணும். பாய்.